கல்வி இருந்தா உங்களுக்கு பகுத்தறிவு வளர்ந்துடும். பகுத்தறிவு வளர்ந்தா நீங்க அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பீர்கள். அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்காம ஒரு சமூகம் இருக்கணும்னா அது கல்வியற்ற சமூகமாக மாற்றப்படணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் அவங்க நமக்கு புதிய கல்விக் கொள்கை, இன்னைக்கு கூட அண்ணா பல்கலைக்கழகத்தின் வழியாக அனைத்து கல்லூரிகளிலும் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துருச்சு, தெரியும்ல. அதுல குறிப்பா இன்னொன்று, ஏன் மருத்துவ கல்விக்கு இவ்வளோ பெரிய வேலை அப்படின்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவம் பார்ப்பனர்கள் கையில் இருந்தது. மருத்துவத்தை பார்ப்பனர்கள் கை கொண்டார்கள். மருத்துவம் பார்ப்பனர்கள் தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு கடவுளை வச்சிருந்தா, அஸ்வின் அப்படின்னு ஒரு கடவுளை வச்சிருந்தா. அப்ப பார்ப்பனர்கள் கையில் இருந்த மருத்துவம் காலம் ஆக ஆக உழைக்கிற மக்கள் கையில வருது. அது சித்த வைத்தியமா வருது, நாட்டு வைத்தியமா வருது. மருத்துவம் சாமானிய உழைக்கிற மக்களினுடைய கைக்குள்ள வருது. அப்படி வந்த உடனே பார்ப்பனியம் உடனே என்ன பண்ணுது? மருத்துவத்தை தீண்டத்தகாத ஒண்ணா மாத்துது. நம்ம ஊர்ல மருத்துவம் அந்த காலத்துல யார் பார்ப்பாங்க ஏதாவது தெரியுமா? முடி வெட்டுவாங்கல்ல, முடி திருத்துற ஒரு சமூகம்னு ஒண்ணு வச்சிருந்தோம்ல, அவங்க தான் மருத்துவமும் பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க தான் மருத்துவம் பார்ப்பாங்க. இன்னைக்கும் இருக்கும். இன்னைக்கும் கிராமங்கள்ல சின்ன சின்ன வியாதிகளுக்கு அவங்க தான் மருத்துவம் கொடுப்பாங்க. ஸோ மருத்துவம் நம்ம கைக்கு மாறின பிறகு அஸ்வின் காணாம போனாரு. அதுக்கப்புறம் ஆரிய பார்ப்பனியம் மருத்துவத்தை தீண்டத்தகாத ஒன்றாக மாத்தினாங்க. அப்புறம் சயின்ஸ் வளர்ந்த பிறகுதான் இன்றைக்கு மருத்துவத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யறாங்க. இப்ப டாக்டர் பேசினாரு, ஏன்னா அவர் நம்ம ஊர் டாக்டர், நம்ம வீட்டு டாக்டர் சொல்ல போனா. ஏன் நம்ம வீட்டு டாக்டர்னா, அங்க இருக்க குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது, குவளை இருக்காது, தண்ணி இருக்காது. போராடி 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 இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிக்கிற பிள்ளைங்கன்னா அவர் நம்ம வீட்டு டாக்டர் நமக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது சாதாரண இல்லை அப்படின்னு. ஒரு 15-20 ஆண்டுகள் தான், 15 வருஷம் கழிச்சு அரசு மருத்துவமனைகள் மெல்ல மூடப்படும். இன்னைக்கு எப்படி தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்களாக மூடுவதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மருத்துவமனைகள் மூடப்படும். ஏன்னா டாக்டர்ஸ் பற்றாக்குறை வந்துடும். நீங்க 1 கோடி ரூபாய் 80 லட்சம் கொடுத்து படிக்கிற ஒரு டாக்டர் நம்ம ஊர்ல இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து உட்கார்ந்துருப்பாரா? அல்லது பெட்டியை தூக்கிக்கிட்டு மலங்காட்டு வழியே ஏறி போய் வீடுதோ இல்லம் தேடி மருத்துவம்னு போய் நிப்பாரா? நிக்க மாட்டாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்ற இடத்துல போய் நிப்பாங்க. அங்க போயிருவாங்க, வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. இப்ப மருத்துவ பற்றாக்குறை இருக்கும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் 15 ஆண்டுகள்ல அரசு மருத்துவமனைகள்ல பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற மருத்துவமனைகள் மூடப்படும். பிரைமரி ஹெல்த் சென்டர் மூடப்படும். அப்ப நீ எங்க போவ? பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனைக்குள்ள போவோம் இல்லையா? அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரசு மருத்துவமனை, எளிமையான மருத்துவ முறை அல்லது இலவச மருத்துவத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கழட்டி தனியார் பக்கம் தள்ளி விடுவதற்கான வேலையும் இதற்கு பின்னாடி இருக்கு. ரொம்ப பெரிய ஆபத்தை நாம சந்திக்க போறோம். வெறும் ஒரு நீட்டு தானே அப்படி இல்ல, நீட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். கியூபால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கியூபா தான் உலகத்திலேயே வலிமையான மருத்துவ குழுக்களை கொண்ட ஒரு நாடு. வலிமையான மருத்துவ குழுன்னு ஏன் சொல்றேன்? எந்த நாட்டுல பேரிடர் ஏற்பட்டாலும், அது அமெரிக்காவே இருக்கட்டுமே, ஏற்பட்டாலும் முதல்ல எந்த நாட்டில இருந்து மருத்துவ படை போகும்? கியூபால இருந்து போகும். ஏன்? கியூபால தான் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை மருத்துவராக்கி அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை சாமானிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? படிக்கிறதுக்கு எதுக்குடா பரீட்சை? ரொம்ப சிம்பிள். ஒரு வேலைக்கு போறேன், ஒரு 4 பேர் ஒரே மாதிரி படிச்சிருக்கோம், எங்க 4 பேருக்கு பக்கத்துல வச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பரீட்சை வைக்கலாம் இல்லையா? எதுக்காக? படிக்க போற குழந்தைங்களுக்கு பரீட்சை வைக்கணும். அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாமக்கல்ல திடீர் சோதனை. அந்த நாமக்கல்ல என்ன சோதனைனா, கிரீன் பார்க்னு ஒரு சென்டர் ஒன்று, இதே மாதிரி படிக்க வைக்கிற அல்லது இந்த குழந்தைங்களுக்கு அது என்ன சென்டர் சொல்லுவாங்க,
பயிற்சி கொடுக்கிற கோச்சிங் சென்டர். அங்க 100 கோடி ரூபாய் எடுத்தான். எவ்வளவு? 100 கோடி. நாமக்கல்ல பயிற்சி சென்டர்ல 100 கோடி ரூபாய் எடுத்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அரசுக்கு கணக்கில் வராத வரி ஏய்ப்பு செய்யப்படுகிற பல ஆயிரம் கோடி கார்ப்பரேட் கையில இருக்கு. இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட்டினுடைய வளர்ச்சி மட்டும்தான் இந்த கல்விக்கு பின்னாடி இருக்கு. இப்ப பல ஆயிரம் கோடி கார்ப்பரேட்ஸ் கையில வச்சிருக்கிற ஒரு பெரிய நிதி விஷயமாக இந்த நீட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து கார்ப்பரேட்ஸ் இதுக்குள்ள ஒவ்வொரு ஆளா வர்றாங்க. அதானி அம்பானி உட்பட அத்தனை பேர் உள்ள வர்றான். அப்ப பெரிய வியாபாரமாக அது மாற்றப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுக்குள்ள பொறுத்தவரையும் நாம தான் முதல்ல நீட்டுக்கு எதிரான வேலைகளை பார்த்தோம். 2013 நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது முதல்ல காங்கிரஸ் பீரியட்ல வந்த அந்த நீட் இருக்கு இல்லையா, அந்த நீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போச்சு இல்லையா, அந்த வழக்குல போச்சுல்ல, இல்ல குறுகுறுன்னு பார்த்தாங்கன்னா போச்சா நம்ம தான் தப்பா சொல்றோமா. 2013 வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி என்ன தெரியுங்களா? நீட்டால யாருங்க பாதிக்கப்படுறா? 2013 முதல்ல காங்கிரஸ் கொண்டு வரும்போது அந்த நீட்டை உச்ச நீதிமன்றம் இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு காலி பண்ணாங்க, குப்பை தொட்டிக்கு தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த திரும்ப ரீ ஓபன் பண்ணது? யாரு யாரு? பாஜக. அப்புறம் சங்கீதாந்த பாஜக தனியா சங்கி தனியாவா? ஓ, சங்கி பாஜக திங்கிங்ல இருக்கிற எல்லாரும் சங்கி. கரெக்டா சொல்றேன். சங்கல்ப் நிறுவனம் தான் அதை பண்ணுச்சு. சங்கல்ப் திரும்ப பெறுது. அதே நீதிபதியை வச்சு அதே நீதிபதியுடைய தீர்ப்பை திரும்ப வாங்குறாங்க. இந்த சங்கல்ப் நிறுவனம் யாரு? RSS உடைய நிறுவனம். சங்கல்ப் நிறுவனம் யாரு? RSS உடைய ஒரு நிறுவனம். இவங்களுக்கு என்ன வேலை? எதுக்காக திரும்ப வாங்குறாங்க? சங்கல்ப் நிறுவனமே ஒரு கோச்சிங் சென்டர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கர்நாடகத்தினுடைய ஒரு அமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்ன குண்டு தெரியுமா? 61% IPS IAS இந்த சங்கல்ப் நிறுவனம் உருவாக்குகிறது. படிச்சீங்களா? இப்ப சங்கல்ப் நிறுவனம் தான், இந்த கோச்சிங் சென்டர் தான் நீட் தேர்வு வேண்டும்னு திரும்ப ரீஓபன் பண்ணியது. இந்த நிறுவனத்திலிருந்து தான் ஆண்டுதோறும் 61% IAS IPS வர்றாங்க. இதுக்கு இன்னொரு கதையும் சேர்த்து சொல்றேன். நரக மாளிகைன்ற புத்தகம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பார்க்க தான் முடியும், ஏன்னா 2வது பதிப்பு வரல. யாராவது படிச்சிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான புத்தகம், படிச்சிருங்க. நரக மாளிகை. அது சுதீஷ் பின்னி அப்படின்ற ஒரு RSS காரர், 14 வயசுல இருந்து RSSல இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் எழுதின ஒரு புத்தகம். RSS விட்டு ஏன் நான் வெளியே வந்தேன், சம்பந்தமே இல்லாம என்னடா நீட்டுக்கும் இந்த RSSக்குமா. இங்க அவர் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்றாரு. என்ன தெரியுங்களா? அது முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த சங்கல்ப்ல இருந்து 61% IAS IPS போறாங்கல்ல, இந்த 61% இருந்து இந்தியா முழுதும் போஸ்ட் ஆகி போறான்ல, அவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? இந்த RSS ஏதாவது ஒரு பேர்ல அமைப்புகளை உருவாக்கணும். ஏதாவது ஒரு பேர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு புதிய ஆளுகளை கண்டுபிடிச்சோம். என்ன தெரியுங்களா? தெய்வீக தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கத்தில் என்னடா தெய்வீகம்? அவங்க 1.5 கோடி நோட்டீஸ் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்கான். அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்லாம் ஏன் தெரியுமா நிறைய குழந்தை பெற்றுக்கிறான், இந்தியாவை முஸ்லீம் நாடா மாத்த போறான். இது மாதிரியான விஷயங்களை அடிச்சு 1.5 கோடி நோட்டீஸ் கொடுத்துருக்கான். இது மாதிரி பல அமைப்புகள், RSS உடைய முகம் தெரியாத, பெயர் தெரியாத பல அமைப்புகள். இந்த அமைப்புல என்ன பண்ணுமா, கலெக்டர்கிட்ட போகும். எந்த கலெக்டர்கிட்ட? RSS கலெக்டர்கிட்ட போகும். இந்த RSS கலெக்டர் என்ன பண்ணுவாராம், அரசு நிதி ஒதுக்கி இருக்கும்ல, சமூகத்தை மேம்படுத்த, மக்களை சந்திக்க,
மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவ்வளோ பணம் இவ்வளோ பணம். இந்த பணத்தை எல்லாம் யாரு கொடுப்பானா? இப்போ புரியுதுங்களா? இந்த ஆர்எஸ்எஸ் கலெக்டரு அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவார். இது ஒரு நெட்வொர்க். நல்லா ஞாபகம் வைங்க. சங்கல்பு மீண்டும் இந்த நீட்டை திரும்ப ஓபன் பண்ணி நீட் தேர்வு வேண்டும் என்று கேட்டதுக்கு பின்னாடி இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவத்துறையை கையில் எடுப்பதற்கான வேலையை பார்க்கணும் அப்படின்றதா. அந்த சமயத்துல தான் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? யார் நீட்டால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டார். 2014 கேட்டார். நீட்டால பாதிக்கப்பட்டவங்க யாரு? எங்களுக்கு சொல்லுங்க, காட்டுங்க. யாருமே பாதிக்கப்படாதப்ப நீங்க ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பை கொடுத்தாரு. அதனால தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒன்மேன் கமிஷனை ஆரம்பிச்சு ஏகே ராஜன் கமிஷனை போட்டு நீட்டால பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் மக்கள் யாரு, இதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கு, மக்கள் எந்த வழியிலெல்லாம் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நீட்டை அணுகிறது எவ்வளவு சாதாரண காரியமா இல்லை என்பதெல்லாம் அவர் தொகுத்து பல லட்சம் கடிதமும் பல லட்சம் பேரை பார்த்து வேலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு அப்படியான ஒரு கேள்வியை கேட்டது. நீங்க இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2-3 நாளா நீங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துச்சு. என்ன வேலைன்னு தெரியுமா? நீட்டால தான். கரெக்ட். 7.5 கூட விட்டு நீட்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். குழந்தைங்களை வச்சு நீட்ல நான் பாஸ் பண்ணிட்டேன், நீட்ல பிரச்சனை இல்லை, நீட்டால என்ன பிரச்சனை என்ற ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை இப்ப செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா 10 வருஷம் நீங்க போராடிட்டீங்க. நம்ம 2016 15 இருந்து போராடிட்டு இருக்கோம். 14 இருந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் டெல்லி முழிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் பாதி விஷயத்தை அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில ஒரு கேள்வியை அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல நடந்துட்டு இருக்கு போராட்டம். முதலமைச்சரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஹேமந்த் சோரன் நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க மாணவர்கள் கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி பரீட்சையில உள்ளடி வேலை பார்த்து பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, அங்கிட்டு மாணவர்கள் போராடுறாங்க. அப்ப இந்த சூழல் ஆளுகிற வர்க்கத்திற்கு நெருக்கடியான சூழல். எனவே இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு வேலையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கிளம்புனீங்கன்னா ஒட்டுமொத்த அரசும் அரசு எந்திரங்களும் நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நீட்டுக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நான் 2-3 இதை பார்த்துட்டேன். நான் ரொம்ப நேரம் உள்ள இருக்க மாட்டேன், நிறைய பார்க்க மாட்டேன். அதில் இன்ஸ்டாலெல்லாம் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ரொம்ப அப்டேட்டாக இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. தெரியாதுங்க, தெரியாது. என் மகன் சொன்னான், ஏமா அங்கேயும் பேசுகிறாங்கம்மான்னு. எனக்கு அரசியல் பேசுகிற இடத்துல மட்டும்தான் உட்காருவேன். அப்போ எக்ஸ்தலத்தில் கெட்ட வார்த்தையாக திட்டுவானுங்க, ஆனால் அரசியலாக பேசிகிட்டு இருப்பானுங்க. சரி, ஏதோ திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அரசியல் பேசுகிறாங்கன்னு எக்ஸில் உட்காந்து. இப்போ தான் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான். பயங்கரமாக இந்த போராட்டங்கள் குறித்தும் அதுவும் நீட்டு குறித்தும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், நம்ம பிள்ளைங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தார், நீட் தேர்வு, நீட் தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், நீட் தேர்வு எப்படி, நீட் தேர்வு அது பெரிய படிப்பு, அதுலேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. என்ஜினியரிங்க்கு இது இல்லையா, பரீட்சை இல்லையா? நியாயம் தானே? என்ஜினியரிங் பரீட்சை இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாதுல்ல. ஏன்னா நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கிற ஆளுங்க தானே. என்ஜினியரிங் பரீட்சை இருக்குது, அதை கேட்க மாட்டீங்க. ஒரு பாப்பா கேட்குறா, 10th ஃபெயில் ஆனால் செத்து போகிறாங்கல்ல, +2 ஃபெயில் ஆனால் செத்துடுறாங்கல்ல, அப்போ 10th +2 மூடுவீங்களா? இதெல்லாம் ஆரிய பார்ப்பனியம் குழந்தைகள் வழியாக வெளியே பரப்புகிற அயோக்கியத்தனமான ஒரு பரப்புரை. ஞாபகம் வைங்க. இதில் தம்பி யாரோ கேட்டீங்க, நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனியாக 11 12 பள்ளிக்கூடம் வந்துருச்சு நீட்டு வந்ததுக்கு அப்புறம். இப்போ 12 மட்டும் பள்ளிக்கூடம் வந்துருச்சு. பள்ளிக்கூடம் மாதிரி வந்திருக்கு. பள்ளிக்கூடம் மாதிரின்னா என்ன? நம்ம ஆளுங்க போய் லா படிக்க போவாங்க தெரியுமா, ஆந்திராவுக்கு போகவே தேவையில்லை. ஆனால் படித்து முடிச்சிடலாம். நாளைக்கு என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வாதாடும் போது தான் சிக்கல் வரும், மற்றபடி எந்த சிக்கலும் வராது. அப்படி போயிட்டு இருக்குங்க. வெளி மாநிலங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் 12 நீங்கள் படிக்க வேணாம், உனக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு ஒரு மார்க்கை தூக்கி கையில் கொடுத்துட்றான், நீ வாங்கிட்டு வந்துடலாம், நீ நேராக நீட்டுக்கு படிச்சிடலாம்.
6ஆப்ல இருந்து நீ நீட்டுக்கு படிக்கலாம். 12ஆப் மட்டும் இருக்கிற பள்ளிக்கூடம், ஃபோர்ஜரியா நடத்தப்படுகிற பள்ளிக்கூடமே இல்லாத பள்ளிக்கூடங்கள். நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தை உடனே உடைச்சு குரங்கு கையில கொடுத்த பூமாலையா மாத்திருக்கான். பள்ளிக்கூடம்னா என்ன தெரியுங்களா? பள்ளிக்கூடத்துக்கே போக வேணாம், அந்த அனுபவம் இருக்குல்ல. இறையன்பா இயேசு தான் பேசும்போது சொல்லுவார், 10ஆப்பு வரை என்னத்துக்கு படிக்கணும்? என்ன படிக்கிறோம்? 10ஆப்பு வரையும் மொழியையும் எண்ணையும் படிக்கணும். நல்ல மொழியை படிக்க தெரியணும், மொழி பேச தெரியணும், எழுத தெரியணும், எண்ணெய் எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியணும். அவ்வளவுதானே பள்ளிக்கூட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே உடைச்சு ஒரு மெடிசன் அப்படின்னு ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் சிக்க வைக்கிறான். இதுக்குள்ள இன்னொரு கதையே இருக்கு. ஏங்க மெடிசனுக்கு மட்டும் இவ்வளோ பேர் கொதிக்கிறீங்க? மெடிசனுக்கு நீட் இருக்கக்கூடாதா? தரமான ஆட்களை கொண்டு வரது தானே நீட்டு. இல்லைன்னா டாக்டர் மாதிரி நீங்கள் நீட்டு தானா? இல்லையா? அதான் நல்லா இருக்கீங்க, அதான் ஒழுங்கா பேசுறீங்க. நீட்டில் படித்தவன் பூரா நேர்ந்து விட்ட மாதிரியே திருறான். பாவம் பிள்ளைங்க, அவன் இந்த டென்ஷன்லேயே பாதி பேர் சாகுறான். நீங்கள் ஒரு அம்மா அப்பா வழியாக ஒரு அழுத்தம், சமூகம் சார்ந்து ஒரு அழுத்தம், இது வாய்ப்பே கிடைக்காத ஒரு குழந்தைக்கு ஒரு அழுத்தம், படிக்கிறவனுக்கு அழுத்தம், வாய்ப்பு கிடைக்காத குழந்தைக்கு அழுத்தம். ஞாபகம் வைங்க, இதில் எஜுகேஷன் சிஸ்டத்தை டெமாலிஷ் பண்ணிட்டானுங்க. ஏன் மருத்துவத்துக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு மட்டும் கேட்குறான். ஆமாம் கோவப்படுவோம். ஏன்? மருத்துவம் சேவைத்துறை. ஞாபகம் வைங்க, மருத்துவ சேவைத்துறை. ஒரு மழங்காட்டில் இருப்பாங்க ஒரு பாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்கிற மலைவாழ் பெண். அவ ஒரு டாக்டரும் ஒரு கலெக்டரும் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, வாங்கம்மா கீழே பிரசவம் பார்ப்போம், மாமா கீழே பிரசவம் பாருமான்னு. தமிழ்நாட்டில் கீழே வாங்கம்மா, கீழே போய் பிரசவம் பார்ப்போம், இல்லை நான் வீட்டிலே பிரசவம் பார்த்துக்கிறேன். 4வது குழந்தை. அந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் 28 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஏன் கூப்பிடுறோம்? ஏன் அங்க போனோம்? மருத்துவம் என்பது சேவைத்துறை. நல்லா தெளிவா ஏத்திக்கங்க. நீங்க என்ஜினியரிங் அதெல்லாம் உற்பத்தி துறைக்குள்ள வந்துடும். கல்வியும் மருத்துவமும் சேவைத்துறை. அதனாலதான் அந்த சேவைன்னு வச்சிருக்கோம். அப்ப மருத்துவத்தை சாமானியர்களுக்கு கிடைக்க விடாம ஆக்கணும்னா மருத்துவத்தை கை கெட்டாத ஒன்றாக மாத்தணும். அப்ப கை கெட்டாத ஒன்றா மாத்தணும்னா நம்ம படிக்க உள்ளேயே நுழைய முடியாத கோச்சிங் சென்டர் வரணும். அதுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்கிற ஒரு சூழல் வரணும். நம்ம குழந்தைங்க அந்த பக்கமே போக முடியாது. அனிதாலாம் இவன் இப்ப நல்லா பேசுறான். நான் உன்னோட பேச்சை கேட்டேன் தம்பி, மணி சூப்பரா பேசிட்டு இருந்தான் காக்ரோச் போராட்டத்தில். ஏய் யாராவ நம்ம ஊர், ஏய் என்னடா இவன் அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். நீங்கள் அங்கே இருக்கிறதேவும் நீங்கள் அனிதாலாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப நாங்கள் தோழர்களோடு உட்காந்து பேசும்போது பேசியிருக்கிறோம். அந்த குழந்தை புத்தகத்தை கட்டி பிடிச்சிட்டு படிச்சிருப்பான்னு நான் கேள்விதான் பட்டேன். ஆனால் ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால தானே கடைசி நிமிஷம் வரையும் போராடி தானே தன்னை இந்த அது என்ன சொல்லுவாங்க நிறுவனத்திற்கு பலி கொடுத்திருக்கா. இந்த நிறுவன படுகொலைன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, அது என்ன? கல்வி நிறுவனங்களுக்குள்ள படுகொலை பண்றது. இது கல்வியை சொல்லி ஒரு படுகொலைனா அது அனிதாவுடைய படுகொலை. 50 பேர் இன்னைக்கு வரை நம்ம செத்து போயிருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு சேவை துறைக்குள்ள தனியாரை கொண்டு வந்து குவிச்சு தனியாரும் பணக்காரனும் தான் சேவை துறைக்குள்ள வர முடியும். சாமானிய உழைக்கிற ஏழை எளிய மக்கள் கனவு கூட காணக்கூடாது அப்படின்றதா. அதான் எங்க அண்ணன் சொன்னாரு. தமிழ்நாட்டில் இப்ப அண்ணன் யாரு? எங்க அண்ணன் சொல்லிட்டாரு அந்த கொடுமையை. ரைட்ரா, நானும் தான் வாயால சொல்ல முடியாம இருக்கேன். தமிழ்நாடே அப்படிதான் இருக்கு. அண்ணன் சொல்லிட்டாரு, ரொம்ப மேல இருக்கிற பாவம் ரொம்ப கவலையோட சொன்னாரு, மருத்துவம் ஒண்ணுதான் படிப்பா. இது ஒரு வகையான மூலச்சலவை. நீ உனக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை நோக்கி நீ ஓடிக்கிட்டு இருப்ப. அந்த கனவுக்காக உனக்கு சின்ன வயசுல இருந்தே நீ பல கனவுகளை கண்டுட்டு இருப்ப. நான் எங்க அம்மா அப்பா வாத்தியாரு, நான் துண்டை கட்டிக்கிட்டு துண்டை அப்படி தோல்ல சேலை மாதிரி கட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் செவத்துல எழுதிக்கிட்டே இருப்பேனா. ஏன்னா எனக்கு வாத்தியாராக ஆசை. அப்படி நம்பி தான் காலேஜுக்குள்ள வாத்தியாரா போனேன். அப்புறம் 7 வருஷத்துக்கு மேல அங்க குப்பை கொட்ட முடியல. நமக்கு அரசியல் தான் சரியான இடம்னு இங்கிட்டு ஓடியான்ட்டேன். அது வேற. நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த கனவை யார் தீர்மானிப்பதுன்னு இருக்குல்ல. மோடியும் அமித்ஷாவும் இங்க இருக்கிற அதானி அம்பானிகளும் இந்த கனவுகளை தீர்மானிச்சுட்டு இருக்கிறான். 2021 பயங்கரமான செக்கப் ஒண்ணு கர்நாடகத்தில் நடக்குது. நீங்க எங்கேயுமே ஊழலை ஒழிச்சிடலாம், பணமே தேவையில்லை, இப்படி ஒரு கட்டமைக்கப்படுது இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா பாஜக முக்கி பல உண்மைகளை பேசுவான்.
அந்த உண்மைகள் என்னன்னா தரமான மருத்துவர்கள். இந்த நீட்டே இல்லை, சும்மா தரமா செய்யல, இல்ல தரமா பேசல, நீட்டில் படிக்கல. சரி, நீ இது மாதிரியான எந்த பரீட்சை எல்லாம் தானே அப்துல் கலாம் படிச்சுட்டு போனாரு. மங்கள்யான் வரை விட்டாருல்ல நம்ம ஊராளு அண்ணா. அண்ணா அவர் என்ன மயில்சாமி அண்ணாதுரை மங்கள்யான் நல்லா தானே விட்டாரு. நீங்க பரீட்சை ஏன் தெரியுங்களா? பரீட்சை எளிய மக்களை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான எளிமையான வழி பரீட்சை தான். சாதாரண பரீட்சையே நான் திட்டிட்டு இருப்போம், எதுக்கு இத்தனை பரீட்சை வச்சுட்டு கிடக்குறீங்கன்னு. ஆனா நீட்டு மாதிரியான பரீட்சை எப்படி? ஒட்டுமொத்தமாக மருத்துவத்துறையில் நீ எல்லாம் உள்ளே வந்துடாத, இது எங்க இடம் அப்படின்னு நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு வழி. அனிதா வந்துடக்கூடாது, சுந்தரவழி வந்துடக்கூடாது, சுந்தரவழியுடைய பேத்தி வந்துடக்கூடாது, ஏன்னா இது எங்க இடம். அப்ப மருத்துவத்துறைக்குள்ள பெரிய அளவுல ஒரு வேலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த நீட்டு. இந்த நீட்டுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே தகுதி திறமை அப்படின்னு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மால இல்லைன்னு அர்த்தம். நம்மால இல்லைன்னு அர்த்தம். தகுதி திறமைன்னு பேச ஆரம்பிக்கிறானா அவன் இந்த சமூகத்துல சமநிலை வருவதற்கும் சமூகத்துல எல்லாரும் சமத்துவத்தை பேசுவதற்குமாக இடையில அவன் நிக்கலன்னு அர்த்தம். அவன் வேற ஒரு உலகத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்ப இங்க சமத்துவம் வரணும்னா கல்வியில சமத்துவம் வரணும். என் பிள்ளை படிக்கிற நீட்டு, அதுக்கான வாய்ப்பை மறுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த நீட்டு தேர்வு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 கல்லூரி மாட்டுச்சு அட்ட டைம்ல 2021. எதுக்கு ஏன் மாட்டினானா, நம்ம தான் சொல்லி வச்சிருக்கோம்ல நீட் தேர்வுனா தகுதியானவர்களை உருவாக்குவது. அங்க ஒரு தகுதியான ஒரு வேலையை பார்த்தானுங்க. எப்படி தெரியுமா? இப்ப அந்த தம்பி நல்லா படிக்கிறவர், நல்லா படிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. நான் தான் ஓனரு, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனரு. இந்த தம்பியை பிடிச்சிங்க, வாப்பா நல்லா படிக்கிறீங்கள, நல்லா மார்க் எடுத்திருக்க. ஏற்கனவே அவர் வேற எங்கேயாவது படிச்சுட்டு இருப்பாரு. இவரை பிடிச்சிட்டு போய் நான் நீட் தேர்வை எழுத வைக்கிறது. நீட் தேர்வை எழுத வச்சுட்டு இவரை ஏன் காலேஜ் செலக்ட் பண்ண வைக்கிறது. இவர் நீட் தேர்வை நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு ஏன் காலேஜ் செலக்ட் பண்ணிடுவார். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் காலேஜ் அட்மிஷன் நடக்கும்போது வரமாட்டார். அப்ப அங்க ஒரு இடம் வெட்டி சும்மா ஆயிரும். அப்ப அந்த இடம் எனக்கான இடம், என் கல்லூரிக்கான இடம், அது அரசாங்கத்திட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கல்லூரிக்கான இடம்னா நான் அதை எத்தனை கோடிக்கு எத்தனை லட்சத்துக்கு வித்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை சிபிஐ கண்டுபிடிச்சிச்சு. எங்க? கர்நாடகத்துல. எதுக்கு? தரமான கல்வியை தரப்போறோம், தரமான விஷயங்களை தரப்போறோம்னு சொல்லிட்டு இந்த கும்பல் என்ன பண்ணுச்சாங்க? மோசடியான தேர்வுகளை வைத்தது. இப்ப மோசடி தேர்வுக்கு தானே காக்ரோச் ஜனதா பார்ட்டி சண்டை போட்டுச்சு. அப்ப இதுல தேர்வு நேர்மையா நடக்கலன்னு தானே அர்த்தம். தமிழ்நாட்டிலே சிலர் சிக்கினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆள்மாறாட்டம் யாரோ ஒருத்தர், யாரு நீங்களா? ஓ, இந்த நீட்டு தேர்வுக்குள்ளேயே குழி இருக்கிறாரு. ஆள்மாறாட்டத்துல 2-3 பேர் சிக்கினாங்க, நம்ம ஊர் ஆளுங்க. அப்ப ஆள்மாறாட்டம் பண்ண முடியும், கொஸ்டினை லீக் பண்ண முடியும், இதுல முறைகேடு செய்ய முடியும்னா அப்புறம் என்ன நீ திறமையான ஆளை தேர்ந்தெடுப்ப? அப்புறம் என்ன நீ அதுல பெருசா ஒழுங்கு பண்ண போறீங்க? இத்தனை முறை சொல்லியும் கூட அதை மாத்தவே முடியலன்னா அப்ப நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு வைக்கிறீங்க? எனக்கு இந்த டாக்டர் பேசும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த மேல் கல்வியில மேல் படிப்பு படிக்கிறாங்கல்ல, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, அது என்னங்க 0 நீட்டு தேர்வு எழுதுறீங்க, எழுதுன எல்லா பேருக்கும் உங்களுக்கு சீட்டு அப்படித்தானே? 0%. 0%. ஜீரோக்கு கீழே எடுத்தவங்க கூட படிச்சிடலாம். ஆனா நான் யாரை படிக்க வைக்கிறோம்னு நினைக்கிறேனோ அவன் தான் படிக்கணும். அதை அங்கீகரிக்கணும். நீ 0க்கு கீழே கூட எடுத்துட்டு போ, உன் தகுதி என்னன்னா எனக்கு தேவையான ஆளா நீ இருந்துட்டனா அதுதான் உன் கையில இருக்கிற மிகப்பெரிய தகுதி. அதான் நான் சொன்னேன், நாலேஜ் இஸ் பவர், மெரிட் இஸ் மித். அறிவு என்பது ஆயுதம் தான், ஆனால் தகுதி என்பது ஒரு மாயப்பூச்சு. அதுதான் நமக்கு இல்லை. நம்ம என்னைக்காவது நினைச்சோம்னா, அலெக்ஸ் ஃபெர்கூசன் மான்செஸ்டர் யுனைடெட்ல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு, ஹார்ட் ஒர்க் will always win a natural talent when natural talent is not working hard enough. கடுமையாக உழைக்க தெரிந்த ஒருவன் எவ்வளவு திறமையானவனையும் வென்று விடலாம், திறமையானவனுக்கு உழைக்க தெரியவில்லை என்றால். அப்போ உழைக்கவே தெரியலனாலும் எனக்கு தேவையான ஆளா இருந்தா உன்னை எப்படி இந்த சிஸ்டம் வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்கிறதோ
அப்படி ஒரு சிஸ்டத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் நீட். மொத்தத்தில் நீட் ஒரு மோசடி. அந்த ஜீரோ இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்னடா மைனஸ் மார்க் போகும், நீட்ல மைனஸ் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப 154 சீட்டா 45 சீட்டா 154 சீட்டு 51 151 சீட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? அவன் மைனஸ் மார்க் போட்டுருவான். அவன் ஜீரோ வரைக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவன் ஆளெல்லாம் போட்ட பிறகு பாதி சீட்டை நம்ம கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன நடக்குதுங்க? அப்ப தெளிவா உன்னை புரிஞ்சுக்கோங்க. பரீட்சை மூலமாக, நீ கோச்சிங் சென்டர் மூலமாக மருத்துவ கல்விக்குள்ள எளிய வீட்டு பிள்ளைகள் நுழைய முடியாம ஆக்குறது. இதன் மூலமாக சாமானிய மக்களுக்கு மருத்துவத்தை எட்டாக்கணியாக்குவது. ஒரு காலகட்டத்துக்குள்ள, அதாவது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் மருத்துவம் தனியார் கையில மட்டும்தான் இருக்கும், அரசு கையில இருக்காது. அப்படி ஒருவேளை அரசு கையில மருத்துவம் இருந்துச்சுன்னா அந்த மருத்துவத்துக்கு, மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பெரிய சிக்கலான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வேலையை தான் ரொம்ப தெளிவா பண்றாங்க. நீட் வேண்டாம் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு தமிழ்நாடு மட்டும்தான். அந்த போராட்டத்தை நீங்க தொடருங்க. போராட்டம் தொடருகிற வகையில் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. போராட்டம் வலுவடைகிற போது அதிகாரம் அடங்கித்தான் போகும். இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு இல்லையா? 51 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா என்ன? இடஒதுக்கீடு தேவையில்லை. அது என்ன இடஒதுக்கீடு அப்படின்னா? அடிச்சு ஓட விட்டு பெரியார் செஞ்ச முதல் சட்ட திருத்தம் வகுப்பு வாரி சட்ட திருத்தம். அதென்ன ஊருக்கே 3 மொழி இருக்கும்போது உனக்கு மட்டும் 2? அடிச்சு சண்டை போட்டு தமிழ்நாடு நீங்களாக, மற்ற மாநிலங்களுக்கு 3 மொழி, தமிழ்நாட்டுக்கு 2 மொழி தான். போராட்டம் என்பது நீங்க நினைக்கலாம் ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு. காலங்காலமாக போராட்டம் 10 பேரால தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கான வெற்றியாக மாறி இருக்கு. இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் அப்ப 30 கோடி பேர். எத்தனை பேர் போராடி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் பேர் கூட போராடல. சரிங்களா? ஒட்டுமொத்த சமூகத்தில் 1 லட்சம் பேர் கூட போராடல. அந்த போராட்டம் ஒரு 200 ஆண்டு காலத்தில் வெல்லுது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போராட்டத்தில் எவ்வளோ பேர் எண்ணிக்கையில் இருக்கோன்னு இல்லை, என்ன எண்ணத்தில் இருக்கும், எதை நோக்கி லட்சியமா வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத அந்த போராட்டத்தை வெற்றியடை வைக்கும். ரொம்ப தெளிவா உங்களுக்கு போராட்டத்தினுடைய அடிப்படை தெரியுது. இந்த அடிப்படையை கையில் வச்சுட்டு பரப்புரை பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்முடைய வேலை. நம்ம அண்ணா அவர் பாட்டுக்கு இருப்பார், அவர் பாட்டு ரீல்ஸ் போட்டாருன்னா தவிக்க விட்டுருவார். உண்மையிலேங்க நேத்தெல்லாம் சும்மா போயிட்டு இருந்தவர் காரை விட்டு இறங்கி நடந்து போறாரு. அப்புறம் 4 பக்கம் கையை காமிச்சாரு. நம்ம ஆளுக பூரா விசில் தான் வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும், சந்தோஷம். மனுஷன் நல்லா தான் இருக்காருல்ல. அதில் என் தங்கச்சியெல்லாம் சொல்லுது, அண்ணன் பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இருக்காரு பாருன்னு. இந்த மன உளைச்சலை விட அது ரொம்ப இருக்கு. புரியல? ஆமா ஆமா ஆமா. இல்ல, கருப்பு என்னைக்குமே அலர்ஜி தாங்க அதிகாரத்திற்கும். அப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்டிங் கொடுக்குறவங்களுக்கு கருப்புனாலே அலர்ஜி தான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம், பல்வேறு வழிகளை நடத்துவோம். நீங்கள் தெரிஞ்சவங்க சின்ன சின்ன வீடியோக்களை போடுங்க, குட்டி குட்டி வீடியோக்களை போடுங்க. ஒரு 2 பேர் கலந்துரையாடல் பண்ணுங்க, பொது சமூகத்தோடு உரையாடுங்க, அதை வீடியோவாக்கி போடுங்க. நம்ம போராட்டம் வலுவாக போய் சேரணும்னா மாணவர் அமைப்புகளோட இன்னும் இணைஞ்சு அதுக்கான வேலைகளை பாருங்கள். கல்லூரிகளில் வகுப்புகளை நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இந்த டாக்டர்லாம் இருக்காருல்ல, சட்டையோட தூக்குங்க, டாக்டரே வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறாருடா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாத்தியார் பாடம் நடத்தினா கடுப்பாக இருக்கும், இந்த வாத்தியாருங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்னு. டாக்டருக்குன்னு போது ஒரு உற்சாகமாக இருக்கும், டாக்டரே சொல்லிட்டாருடா அப்படின்னு. தம்பி இருக்கான் மணி, அது மாதிரி நிறையா போய் கல்லூரிகளை சந்திங்க. போராட்ட வடிவத்தை இன்னும் வலுவாக்குவோம். நீங்கள் என்ன போராட்டம் நடத்தினாலும் உங்களோடு நின்று அந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை. பெரியவங்க நாங்கள், அந்த வேலையும் பார்க்குறோம். தொடரட்டும் உங்களுடைய போராட்டம். நிச்சயமாக நம்முடைய இலக்கு வெற்றி அடையும். நன்றி. வணக்கம்.